இந்த தடவை நம்ம சிஎஸ்எஸ்ஸை எப்படி இந்த வெப்பாக்குள்ளே கையாள போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உதாரணத்தில் ஒரு ரியாக்ட் காம்போனன்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால் எப்படி நம்ம அதை கையாள வேண்டியதாக இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ளே காம்போனன்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டரை உருவாக்குறேன். இந்த காம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே 2 ஃபைலை உருவாக்க போகிறேன். அது கிட்டத்தட்ட ரியாக்ட் காம்போனன்ட்ஸ் மாதிரி இருக்கும், மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரியாக்ட் காம்போனன்ட்ஸ் கிடையாது. எக்ஸாம்பிள் பட்டன் .js அப்படின்னு ஒரு ஃபைல், கூடவே இன்னொரு ஃபைல் எக்ஸாம்பிள் பட்டன் .css. ஏன்னா ஒரு காம்போனண்ட்டுக்கு சிஎஸ்எஸ் ஃபைலும் இருக்கும் இல்லையா, அதுதான். இப்போ நம்ம சில கோடுகளை உள்ளே கொண்டு வர போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் பட்டன் .jsல ஒரு கிளாஸை உருவாக்க போகிறோம், காம்போனன்ட் கிளாஸ் மாதிரி. கிளாஸ் எக்ஸாம்பிள் பட்டன். அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் இருக்க போகுது, ரெண்டர்னு சொல்லிட்டு. நீங்கள் ரியாக்டில் இந்த மாதிரியான ஒரு மெத்தட் பார்த்துருக்கலாம். இப்போ இந்த ரெண்டர் மெத்தட்குள்ளே ஒரு பட்டனை ஆட் பண்ணுறதுக்கான கோடுகளை போட போகிறோம். முதல்ல ஒரு கான்ஸ்டண்ட்டை உருவாக்கிக்கிறேன் பட்டனுன்ற பேரில். அப்புறம் நம்மளுடைய டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் உருவாக்கி கிரியேட் எலிமெண்ட்ன்ற மெத்தடை கால் பண்ணுறேன். அதில் பட்டன்னு ஒரு எலிமெண்ட்டை உருவாக்கிக்கிறேன். அடுத்தது இப்போ இந்த பட்டனுங்கிற கான்ஸ்டண்ட்டில் நம்மளுக்கு இன்னர் HTMLனு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஏன்னா ஒரு பட்டனுக்கு இன்னர் HTML இருக்கும். அந்த இன்னர் HTMLல நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ப்ரெஸ் மீ அப்படின்ற வார்த்தைகள். பட்டனுக்கு மேலே இந்த வார்த்தைகள் தான் தெரியும். அடுத்தது இந்த பட்டனோட ஸ்டைலிங்கை மாற்றக்கூடிய ஒரு கிளாஸை ஆட் பண்ண போகிறேன். அதனால் இந்த பட்டனில் கிளாஸ் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த லிஸ்ட்டில் டாட் வச்சோம்னா ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். இந்த ஆட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஆட் பண்ண போகிற கிளாஸுடைய பெயர் green-button. இது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸை இன்னும் நம்ம உருவாக்கலை, இனிமேல் தான் உருவாக்க போகிறோம். இது ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் கிளாஸாக இங்கே வரப்போகுது இந்த எக்ஸாம்பிள் பட்டன் .css ஃபைலுக்குள்ளே. அதனால் .green-button அதுக்குள்ளே நான் சில ஸ்டைலிங்கை உள்ளே கொண்டு வர போகிறேன். இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் பற்றி நீங்கள் ஏற்கனவே சிலதை பார்த்து வச்சுருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டைலிங். இது ஒரு வெள்ளை கலர் டெக்ஸ்டையும் பச்சை கலர் பேக்ரவுண்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு பட்டனை தரும். இதுக்கு அடுத்து இந்த பட்டனை நம்ம HTMLக்குள்ளே இருக்கிற பாடிக்குள்ளே சேர்க்கணும். அதுக்கு நம்ம இன்னொரு கான்ஸ்டன்ட் உருவாக்கிக்கலாம், பாடி. அதுக்குள்ளே நம்ம டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து query செலக்டாரை பயன்படுத்தி பாடி எலிமெண்ட்டை வாங்கிக்கலாம். இந்த பாடி எலிமெண்ட்டுக்குள்ளே இப்போ நம்ம இந்த பட்டனை அப்பெண்ட் பண்ணுறதுக்கு பாடியில் அப்பெண்டுன்ற ஒரு மெத்தட் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அப்பெண்ட் மெத்தட்குள்ளே நம்ம அந்த பட்டனுங்கிற கான்ஸ்டண்ட்டை கொடுத்துடலாம். இந்த ரெண்டர் மெத்தட் இப்போ ஒரு பட்டனை நம்மளுடைய HTML பாடிக்குள்ளே அப்பெண்ட் பண்ணோம். இது கிட்டத்தட்ட போன உதாரணத்தில் நம்ம இமேஜ் ஆட் பண்ண மாதிரியே தான் இருக்கும். அதனால் எதுவும் குழப்பிக்க வேண்டாம். இப்போ இந்த பட்டனுக்கு நம்ம வந்து green-button சொல்லிட்டு ஒரு கிளாஸை ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த JS ஃபைலுக்கு தெரியாத அந்த green-buttonன்ற கிளாஸ் எங்கே இருக்குன்னு. அப்போது அந்த ஸ்டைலிங் தகவல் எல்லாமே அதுக்கு கிடைக்கணும்னா இந்த CSS ஃபைலை இந்த ஃபைலுக்குள்ளே இம்போர்ட் பண்ணணும். அதனால் இங்கே மேலே இம்போர்ட் அப்படின்னு கொடுத்து இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற, அதாவது current/example button.cssன்ற அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த தடவை நம்ம CSSன்ற எக்ஸ்டென்ஷனை கொடுக்கணும். இந்த CSS ஃபைலை இம்போர்ட் பண்ண உடனே இந்த ஸ்டைலிங் தகவல் எல்லாமே இந்த ஃபைலுக்கு கிடச்சிரும். அப்போ இந்த green-buttonன்ற கிளாஸ் அந்த ஸ்டைலிங்கை பட்டனுக்கு அப்ளை பண்ணிடும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பட்டனுன்ற கிளாஸை இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இது வெளியே பயன்படுத்த போகிறோம். அதனால் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் எக்ஸாம்பிள் பட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. எங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம்னா நம்மளுடைய இந்த SRC ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற index.jsன்ற இந்த ஃபைலில் தான். இந்த ஃபைலில் தானே எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம கால் பண்ணுறோம். அதனால் இங்கே தான் நம்ம அந்த கிளாஸையும் பயன்படுத்த போகிறோம். இப்போ அந்த எக்ஸாம்பிள் பட்டன் கிளாஸை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம மேலே இம்போர்ட் பண்ணணும். அதனால் இம்போர்ட் எக்ஸாம்பிள் பட்டன், அதுக்கடுத்து ஃப்ரம், அதில் ./components/example button. JSன்னு எக்ஸ்டென்ஷனை வைக்க வேணாம், ஏன்னா நம்ம JS ஃபைலில் தான் போட போகிறோன்றதால எக்ஸ்டென்ஷன் கொடுக்க தேவையில்லை.
இப்போது இந்த எக்ஸாம்பிள் பட்டன் கிளாஸை வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்க போகிறோம். அதுக்கு கான்ஸ்டன்ட் எக்ஸாம்பிள் பட்டன் ஒன்று உருவாக்கிக்கிறேன். அதுக்குள்ளே இந்த எக்ஸாம்பிள் பட்டனுடைய ஆப்ஜெக்ட் வாங்கிறதுக்கு நியூ ஸ்பேஸ் எக்ஸாம்பிள் பட்டன் வித் பேரந்தசிஸோடு கொடுக்குறேன். இப்போ இது ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கி கொடுத்துரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பட்டனுங்கிற அந்த கான்ஸ்டன்ட்டுக்குள்ளே ரெண்டர்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஏன்னா அதோடைய கிளாஸ்க்குள்ளே அந்த மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடை இங்கே நம்ம கால் பண்ணுறோம். இந்த மெத்தடை கால் பண்ண உடனே என்ன நடக்கும், பட்டன் வந்து HTML-குள்ளே ஆட் செய்யப்பட்டுரும். கூடவே அந்த க்ரீன் ஐஃபன் பட்டனுடைய ஸ்டைலிங்கும் அதுக்கு இருக்கும். இப்போ நம்ம டெர்மினலில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ npm run buildன்ற அந்த கமாண்டை கொடுத்து இதை பில்டு பண்ண பார்க்கலாம். வெப்பேக் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். திடீர்னு உங்களுக்கு எரரும் வந்துடும். இந்த தடவை என்ன எரர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த எக்ஸாம்பிள் பட்டன் .css ஃபைலை இம்போர்ட் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை வருது. அதுலேயும் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு கீழே பாருங்கள். You may need an appropriate loader to handle this file type. இதுவும் இதுக்கு முன்னாடி நம்ம இமேஜ் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இந்த தடவை CSSக்கு வந்திருக்கு. என்னென்னு உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம எக்ஸாம்பிள் பட்டன் .jsல இந்த எக்ஸாம்பிள் பட்டன் .css இம்போர்ட் பண்ண பார்க்குறோம். ஆனால் இந்த CSS ஃபைலை நம்மளுடைய இந்த வெப்பேக் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு லோடரை கொடுக்க சொல்லுது. அப்போ நம்ம webpack.config.js ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரியே ஒரு ரூலை கொடுக்க போகிறோம், வேறு ஒரு லோடரோட. அதனால் இந்த ரூல்ஸில் புதுசாக இன்னொரு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம். அதுலேயும் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனாக நம்ம கொடுக்க போகிறது வெறும் CSS ஃபைலுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்தது PNG மற்றும் JPG. இந்த தடவை வெறும் CSSக்கு மட்டும் கொடுக்க போகிறோம். இதில் இதுதான் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன். CSS ஃபைலெல்லாம் அது கண்டுபிடிச்சா அது என்ன லோடரை யூஸ் பண்ணணுங்கிறத இந்த யூஸில் அரேக்குள்ளே வேல்யூவாக கொடுக்க போகிறோம். அதில் என்ன வேல்யூனா CSS-loader. இப்போ இந்த CSS லோடர் CSS சம்மந்தப்பட்ட ஃபைல்களை வெப்பேக்குக்கு எடுத்து கொடுக்க உதவி பண்ணோம். அதோட இந்த CSS-ஐ அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு ஒரு லோடரும் தேவை. இந்த CSS-க்கு முன்னாடி அதை கொடுக்கணும். style-loader என்னென்னா, இந்த style-loader தான் உங்களுடைய அந்த எக்ஸாம்பிள் பட்டன் .css-குள்ளே இருக்க எல்லாத்தையுமே எடுத்து இங்கே மேலே இந்த ஹெட் டேக்குள்ளே ஸ்டைலுன்னு ஒரு டேக்கை உருவாக்கி அதுக்குள்ளே கொடுக்கும். அதோட இந்த ஸ்டைல் லோடரை நம்ம CSS லோடருக்கு இடதுக்கு பக்கமாக தான் கொடுக்கணும். ஏன்னா CSS லோடர் தான் முதல்ல வேலை செய்யும். அதை எடுத்து அதுக்கப்புறமா ஸ்டைல் லோடருக்குள்ளே கொடுக்கும். இது வலதுலேருந்து இடது பக்கமாக வேலை செய்கிற ஒரு முறையை கொண்டது. இப்போ இந்த CSS லோடருங்கிற நோட் மாடியூலை நம்ம இந்த ப்ராஜெக்ட்குள்ளே பொருத்தணும். அதுக்கு டெர்மினலில் npm install ஸ்பேஸ் ஸ்டைல் லோடர், அதாவது style-loader, அதுக்கப்புறமா CSS-loader. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. இந்த ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளால் CSS ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டைல் லோடருக்குள்ளே கொடுக்க முடியும். ஸ்டைல் லோடர் அதை ஹெட் டேக்குள்ளே போடும். சரி, ரெண்டு மாடியூலுமே நம்ம இப்போ பொருத்தியாச்சு. நோட் மாடியூலுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ டெர்மினலை மறுபடியும் ஓப்பன் பண்ணி நம்ம அந்த npm run build அப்படின்ற அந்த கமாண்டை திரும்பவும் ரன் பண்ணலாம். இந்த தடவை வெற்றிகரமாக கம்பைல் ஆகிடுச்சு வெப்பேக். இந்த கம்பைலேஷனை முடிக்கிறதுக்கு நம்மளுடைய வெப்பேக் ஸ்டைல் லோடர் மற்றும் CSS லோடர் ரெண்டுத்தையுமே பயன்படுத்திருக்கிறத நீங்கள் இந்த லாக் ஸ்டேட்மெண்ட்களில் பார்க்கலாம். சரி, இந்த டெர்மினலை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ப்ரெஸ் மீன்னு ஒரு பட்டன் வந்திருக்கும். அது க்ரீன் கலர் பேக்ரவுண்டும் ஒயிட் கலர் டெக்ஸ்டையும் கொண்டு இருக்கும். அதோட இங்கே பட்டனில் பாருங்கள், க்ரீன் ஐஃபன் பட்டன்ற ஒரு கிளாஸ் ஆனது ஆட் ஆகிருக்கு. இந்த பட்டனே இங்கே பாடிக்குள்ளே ஆட் செய்யப்பட்டிருக்கு. அதோட ஹெட் டேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டைல் டேக் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டைல் டேக்குள்ளே உங்களுடைய க்ரீன் ஐஃபன் பட்டனுங்கிற இந்த கிளாஸ் இருக்கும். அதுக்குள்ளே CSS ஸ்டைலிங்ஸ் எல்லாம் இருக்கும். எப்படி இந்த ஸ்டைல் டேக் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஏன்னா நம்மளுடைய இந்த கான்ஃபிகரேஷனில் ஸ்டைல் லோடர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் அந்த ஸ்டைலிங்கை இந்த ஹெட் டேக்குள்ளே கொண்டு வந்து இங்கே போட்டிருக்குது. இந்த வேலையை செய்கிறது அந்த ஸ்டைல் லோடர் தான். அது இல்லாமல் அதை செஞ்சுருக்க முடியாது. CSS எல்லாம் எப்படி கையாளலாம் இந்த வெப்பேக்லன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி SASSலாம் எப்படி கையாளுறதுங்கிறது தான் அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம்.